Hi friends, welcome to Bensi Flower channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ் எழுத போகிற 12th பசங்களுக்கான வீடியோ. இதில் வந்து சினானிமிஸ், ஆன்டனிமிஸ், ப்ராவர்ப்ஸ், பை சார்ட்லாம் உங்களுக்கு 5 மார்க்கு கேட்பாங்க. சினானிமிஸ், ஆன்டனிமிஸ் வந்து 1 to 6 நம்பருக்குள்ளே கேட்குறது. அப்புறம் ப்ராவர்பு உங்களுக்கு ஒரு 5 மார்க்கெல்லாம் 6 மார்க்குள்ளே கேட்பாங்க. அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு போங்க, படிக்காமல் போயிடாதீங்க. கொஸ்டின் 1 to 6ல் கேட்குறது சினானிமிஸ் ஆன்டனிமிஸும். ஸ்லாக்கண்ட் அப்படின்னா அதுக்கு சினானிமிஸ் வேர்டு ரெடியூஸ்டு, அதுக்கு ஆன்டனிமிஸ் வேர்டு அடுத்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சினானிமிஸுங்கிறது ஒரு வேர்டோட மீனிங் படிக்கிங்க நீங்கள். ஆன்டனிமிஸ்ங்கிறது அதோட ஆப்போசிட், அதாவது எதிர்ச்சொல் படிக்கிங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். லயபிள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்டிமுலேட்டட் முக்கியமானது, அகானி இதெல்லாமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆம்பியூட்டேட்டடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆம்பியூட்டேட்டட்னால் கட் ஆஃப், ரிமூவ்டு, அதாவது கட் பண்ணுறது, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது, அதுலேருந்து அகற்றுறது, அதுதான் ஆம்பியூட்டேட்டட். அப்புறம் வந்து அதுக்கு எதிர்ச்சொல் என்னது, ஜாயின் பண்ணிக்கிடுறது. இந்த மாதிரி புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படித்தா உங்களுக்கு வந்து மனசுலேருந்து அழியவே அழியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிங்க. லயபிள்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் வெக்ஸேஷன்னா அனாயன்ஸ், ஹாப்பி அக்ரிமெண்ட், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லாகன்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். இது வந்து அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற ஒன்று. ஆர்ட்லஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரோஃபண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் சேவோஸ், அனார்ச்சி, ஃபேன்சி, இன்டிஃபரண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. 1 to 6 மார்க் கன்ஃபார்மாக எடுக்கலாம். இதை நீங்கள் படித்தாலே போதும். மீனிங் புரிஞ்சு படிங்க. சினானிமிக்ஸ்ங்கிறது ஒரு பொருளோட மீனிங். சோலேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி ஆன்டனிமிக்ஸ்ங்கிறது ஆப்போசிட் வேர்டு, எதிர்ச்சொல் சொல்லுவோம். அதை படிச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போயத்தில் உள்ள கொஸ்டினோட ஆன்சரோடி நான் வீடியோ போடுதேன். நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் ஷார்ட்டாகவே உங்களுக்கு எழுதி வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்கேன், இந்த வீடியோவில் எண்ட்லேயும் லிங்க் கொடுக்கேன். அதை டச் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாகவும் நான் வந்து கதை சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கிராமர் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது கிராமரில் கேட்பாங்க 5 மார்க், இதையும் பார்த்துக்கோங்க. கண்டிஷ்னல் கிளாஸ் அப்படி சொல்லி கேட்பாங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 27, 30ல் கேட்பாங்க. இதில் நான் கொடுத்துருக்கிறது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்க வேண்டாம். பேராகிராஃப் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். எழுதி நீங்கள் இப்போ கூட நீங்கள் படிச்சுக்கலாம், மறக்கவே மறக்காது. அது உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் நடத்தியிருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், அது போக இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபும் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எழுதி கொடுக்குறேன். அது போக உங்களுக்கு போயத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து ப்ராவர்ப் கொடுத்துருக்கேன். ப்ராவர்பும் நான் இதில் கொடுத்துருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் இந்த ப்ராவர்பு கேட்டுக்கோங்க. ப்ராவர்ப் வந்து 37, 38, 39, 40 இந்த 4 நம்பருக்குள்ளே உங்களுக்கு கேட்பாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ப்ராவர்பும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே. அப்புறம் இம்பார்ட்டன்டானது டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பயோ சார்ட்டு கொடுத்துருக்கேன். பயோ சார்ட் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே உங்களுக்கு எல்லா வருஷமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் கேட்பாங்க. பயோ சார்ட்டு என்ன கேட்பாங்க, மொத்தமே 3 தான் உண்டு. அந்த 3மே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு படிச்சுட்டு போயிருங்க. அப்போனா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு லெட்டர் எப்படி எழுதணும் எல்லாமே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன்.
அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் படித்தாலே நீங்கள் 90 அவுட் ஆஃப் 90 கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான் உங்களுக்கு. ஃபுல் ஆன்சரோடி தான் உங்களுக்கு வந்து நான் எல்லா இதுவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லா கிளாஸுமே. which is the most favorite game of the students, 40% cricket, அந்த மாதிரி அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை பயோ சார்ட் பார்த்தா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்து ஒரு தடவை புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படித்தா ஈஸியாக இதில் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். the following table information இது எல்லாமே பயோ சார்ட் மாதிரி இதுவும் ஒரு இது தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட டைப் எல்லாமே கொடுத்து அதில் வந்து கொஸ்டின் கேட்டு இப்போ how many இங்கிலீஷ் புக்ஸ் have been lent totally, எவ்வளோ இங்கிலீஷ் புக்ஸ் உங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து புக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, புக்ஸ் லென்த் எத்தனை அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சு உங்களுக்கு ஆன்சரோடி தான் கொடுத்துருக்கேன். இதை படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் வந்து மட்டும்தான் கேட்பாங்க. அடுத்து ஸ்டடி த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் ரைட் 3 சென்டென்சஸ் ஆன் யுவர் ப்ரிஃபரன்சஸ் அபவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இன் த சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இன் த இயர் 2012. இதுக்கும் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.